இது எல்லாம் வந்து ஒரு பெரிய தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், இங்கே இருக்கக்கூடிய மாநில கட்சி திமுக, இரண்டு தலைமைகள் வந்து இதெல்லாம் பேசணும். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றல, நீங்களே சேர்மன் பதவியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இப்போ எப்படி கூட்டணி தொண்டனுக்கு என்ன வேலை சொல்லுங்க. அப்போ இருங்க வரேன். நீங்க வந்து காங்கிரஸ் மேல திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க நேருக்கு நேரம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது ரைட்டு. ஏன் நீங்க அங்க போய் நான் என்ன சொல்றேன், அந்த மேடையில் நான் என்ன பேசுனேங்கிறத மூளை இருக்கணும்னு சொல்லலாம். அந்த மேடையிலே என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த காலத்திலும் பிஜேபி வராது, வர முடியாது. இந்த பேசுற துணிச்சல், தெம்பு, திராணி என்ன தவிர யாருக்கு சொல்லுங்க. குருமூர்த்தி, முதல்ல குருமூர்த்தி யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அந்த மேடை நமக்கான மேடையா? காங்கிரஸ் கருத்தை சொல்லக்கூடிய மேடை. எந்த மேடைனாலும் நம்ம கருத்தை சொல்றதுக்கு அதை பயன்படுத்தி தான் ஆம்பளை. சரி, ஆர்எஸ்எஸ் ஆதரிக்கலாமா? பைத்தியக்காரங்க. ஆர்எஸ்எஸ் தவறான இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், நம்ம ஒரு திராவிட கழகத்தை போல அப்படின்னு முரசொலியிலேயே கடிதம் எழுதுனது கருணாநிதியா நானா? உங்க பாட்டி அந்த மேட்டுப்பட்டியிலிருந்து திருச்சிக்கு வர்ற போது அவருக்கு இருந்த சொத்து என்ன, அது என்னன்னு காட்ட தயாரா? 60 வருஷத்துக்கு முன்னால எனக்கு எங்க அப்பா என்ன கொடுத்தான்னு நான் காட்ட, பத்திரத்தை காட்டுறேன். உங்களுக்கு என்ன இருந்து காட்ட தெரியுமா? அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன். நான் கேட்கிறேன், இதை பத்தி பேசுறீங்க, கற்பழிப்பு என்னென்னமோ பேசுறீங்க. உங்க அப்பனை சசிகலா புஷ்பா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல செருப்பால் அடிச்ச போதெல்லாம் உனக்கு கோவம் இருக்கணும். ஒரு மீடியாவில் போய் இந்த இவ்வளவு பெரிய வன்மையான பிரச்சனையை சொல்ற போது அதை புரிந்து கொண்டு தெரிந்தானே சொல்லணும். அது நீ தானே பொறுப்படுத்திக்கணும். நான் திரும்பி சொல்றேங்க, நான் சொல்லி முடிச்சாரு, சீரியஸா சொல்றேன் சார். இப்ப விபச்சார வழக்கில் நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்ததை நிரூபித்து விட்டால் நான் பகிரங்கமாக பொதுமக்கள் மத்தியில் தூக்கில தொங்க தயார். அது உன்னால நிரூபிக்க முடியலன்னா நீ என்ன பண்ண போற? நீ மனுஷனா இருந்தா, மனுஷனுக்கு பிறந்திருந்தா சொல்லு. கற்பழிப்பு இதுதான். இது யாரும் விதிவிலக்கு இல்ல. நீங்க இதை பாருங்க, அந்த காலத்துல தேசபிதா, உலகத்திலேயே அதிக சிலை இருக்கக்கூடிய காந்தியடிகள், அவரை பற்றியே இவருடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? அவர் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அதை பத்தி பத்திரிகை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? ஸ்டாலின் அவர் தெளிவான சிந்தனையோடு இப்ப இருக்கிறார் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் என் மீது வழக்கு போட்டிருக்க முடியாது. அப்புறம் சொன்னா, அப்புறம் பெரியார் சொன்னாதான் சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு? காரியாகனா வீட்டு பொம்மநாட்டியோட கூட்டு கொடுப்பானுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வேலைக்கு நான் தயார் இல்லப்பா. உங்க தந்தை சொன்னதை நீங்க வேணா செய்யுங்க, நான் செய்ய தயார். ராவணா வலையொலி சார்பில் சில முக்கிய நிகழ்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம். அதற்காக உங்களுடைய பங்களிப்பை அளிக்க வேண்டும் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் கீழே இருக்கக்கூடிய வங்கி எண்ணிற்கோ அல்லது யூபிஐ ஐடிக்கோ உங்களுடைய பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். நன்றி. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல்ல விரும்பிகள் வணக்கம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி ஐயா சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ரொம்ப நாளாக உங்களை நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், தேடிக்கிட்டு இருக்கிறேன். சென்னைக்கு வரீங்க, தவறி ஓடிட்டே இருக்கீங்க. நல்ல வேலை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அல்ல, கம்ப்ளைண்ட் கொடுத்து வலைவீசி தேடி பிடிக்கிற மாதிரி செய்திருக்குன்னு செய்யலாத. இடையில 2 சேனல் ஏதோ உங்கள் பேட்டிலாம் கூட பார்த்தேன். அப்புறம் உங்களை பற்றி சில பேட்டின்னு சிலதெல்லாம் பார்த்தேன். அதுக்கு முன்பாக சில கேள்விகள். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையாப்பா? முதல்ல எனக்கு நான் தான் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கேன். இல்லைங்க, இல்லை நான் கேட்டது தெளிவாக புரியும். காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நீங்கள் இன்னும் செய்தி தொடர்பாளராக ஒரு சீனியர் ஆள நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? ஒன்று, கட்சிக்குள்ளே இருக்கிற நீங்கள் கட்சி தலைமை வந்து திமுகவோடு தான் கூட்டணின்றப்ப அதுக்கு நேர்மாறாக பேசிட்டு இருக்குது எந்த விதத்தில் சரியானதுன்னு கேள்வி கேட்குறேன். திமுகவோட கூட்டணி யாரு சொன்னாங்க? கார்கே சொல்லியிருக்காரா? இல்ல ராகுல் காந்தி சொன்னாரா? கிரீஷோடங்கர் இன்சார்ஜ் செக்ரட்டரி, அவரே இன்னும் கூட்டணி முடிவு பண்ணல. கூட்டணி என்ன என்பதை அகில இந்திய தலைமை தான் அறிவிக்கும் சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி கூட்டணி இருக்குன்றீங்க? இது சொல்றத விட விட்டுருங்க. திமுக என்னங்க சொல்லியிருக்காங்க? நாங்க தேர்தல் கூட்டணிக்காக கமிட்டியே இன்னும் போடல, கமிட்டி போட்டதுக்கு அப்புறம் தான் பேச்சுவார்த்தையே நடத்த போறோன்றாங்க. அப்ப நாங்களும் சொல்லிட்டோம், அவங்களும் சொல்லிட்டாங்க, இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கலன்னு. கூட்டணி இருக்கு நீங்களே சொல்றீங்களே. இல்ல, இப்ப இந்தியா கூட்டணிக்குள்ள எல்லாம் ஒன்னா தானே இருந்துட்டு சுத்திட்டு வந்திருக்கேன். அந்த இந்த தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கல அப்படின்னு திமுக தலைமையே சொல்லிருச்சுங்க. நாங்க சொன்னா உடனே நீங்க ஒத்துக்க வேணாம். திமுக சொன்னா உண்மையா தானே சொல்லுவாங்க, அதை விட ஒத்துக்க மாட்டீங்களா? அது தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கான கமிட்டி ஒன்னும் போடல. அதைத்தான் சொல்றாங்க, தொகுதி பங்கீட்டுக்கு பேச்சுவார்த்தை போட்டாதான் பேசலாம். கூட்டணிக்குள்ள இருக்குது. ஏங்க உங்களுக்கு எவ்வளவு சீட்டு, எங்களுக்கு எவ்வளவு சீட்டு பேசுறதுக்கு தான் நாங்க தொகுதி கமிட்டி ஒன்னும் போடலன்றாங்க.
அதுக்குள்ள அது குலைக்கிற மாதிரி ஏன் பேசிட்டு குலைக்கிறது இல்லையே, குலைக்கிறது நான் வேற மாதிரி, குலைக்கிறது நீ வேற எதுவும் அந்த நினைக்கிறீங்க. குறைக்கிறது சொல்ல நான் அந்த நட்பை கொலை நான் என்ன சொல்றேன், நட்பை குலைத்தது நானா அவர்களா? ம். காங்கிரஸ் கட்சியுடைய ஜீவ மூச்சே காமராஜர் தான். ம். அவரை பற்றி கேவலமாக தொடர்ந்து பேசுகிற போது இங்க யாருமே தமிழ்நாட்டில் இருக்க மீடியாக்கள் அவ்வளவு பேர் இது அநியாயம் இல்லையா, கூட்டணிக்குள்ள ஏன் குலைக்கிறீங்க, அந்த அமைதியை ஏன் கெடுக்கிறீங்க அப்படின்னு திமுக காரர்கள் பத்தி கேட்டிருந்தால், குறைந்தபட்சம் அந்த கட்சியுடைய தலைமையாவது ஒரு வருத்தத்தையாவது தெரிவித்திருந்தால் இப்ப நான் பேசுறதுக்கு வேலை இருக்காது. உங்க தலைமை என்ன பண்ணிட்டு, உங்க தலைமை பேசிட்டோம். திருச்சி வேலுசாமிக்கு என்ன வருது, தலைமை வந்து சோறு கூட ஊட்டி விடாதுங்க, அதெல்லாம்ங்க என்னுடைய உணர்வுகளை நான் பேசுறேன். இல்லங்க இது ஒரு கட்சி இல்லங்க, நான் சொல்றது கட்சி தலைமை, பெருந்தலைவர், நேஷனல் லீடரா இருந்தவர் காமராஜர், எல்லாம் தெரியாத கட்சி தலைமைக்கு திமுக நட்பு சக்தி வந்து நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? உங்ககிட்ட இருந்து ஒரு வார்த்தை கூட வரவே இல்லை. நீங்க கேட்கறது ரொம்ப நியாயமான கேள்விங்க. இந்த தலைமை கேட்கலன்றீங்க, அவங்க கட்சி தலைமையே அது தப்புன்னு சொல்லல, அவங்க கட்சி தலைமையை கேட்கல. அது மாதிரி அவங்க பேசுறாங்க, அவங்க கட்சி தலைமை கேட்கல, நான் பேசுறேன், எங்க கட்சி தலைமை என்கிட்ட கேட்கல. ஏன் அப்படி பேசுறீங்கன்னு உங்க தலைமை இன்ன வரைக்கும் கேட்கலையே. கூட்டணி பத்தி பேசுறது கூட இப்படி எல்லாம் பேசாதீங்க வேலுசாமின்னு தலைமை சொல்லவே சொல்லலங்க. சொல்லி இருந்தா நான் உங்ககிட்ட வெளிப்படையா சொல்லிட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? நான் என்ன கூட்டணி ஏங்க, நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டேங்க, கூட்டணி வேணாம் நான் சொன்னேன். காங்கிரஸ் கட்சியில முதல்ல வந்து தமிழ்நாட்டுல காமராஜர் ஆட்சி வேண்டும், அதற்காக போராடும் எங்க மாநில தலைவர் தாங்க முதல்ல ஊரா கூட்டம் பேசினாரு. அதுக்கப்புறம் கட்டமைப்பை பலப்படுத்த போறோம், அவனு 10 சீட்டு வாங்குறதுக்காக 234 தொகுதியும் பூத் கமிட்டி போடுறான். தமிழ்நாடு முழுக்க போட்டோம்ல, அந்த பூத் கமிட்டி மாநாடு நோட்டு போட்டு கூட பேசினாங்கல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, 150 இடங்களுக்கு மேல குறி வச்சு அதுக்காக செயல்படுறோம், இன்சார்ஜ் செக்ரட்டரி சொன்னாரா? இதெல்லாம் சொல்ற போது நான் ஏதாவது பேசுறேன்னா? ஒண்ணுமே பேசலையே. காமராஜரை பற்றி இழிவாக பேசுகிற போது அதை முழுவதுமாக தெரிந்தவன் நான். அப்படி பேசுறவனுக்கு அடிச்சுடியே தெரியாது, அவர் பார்த்தது கூட கிடையாது. அப்ப நான் பதில் சொல்லலைன்னா நான் வாழ்ற வாழ்க்கையில அர்த்தம் இல்லையில. அப்ப நான் பதில் சொன்னேன். இந்த கோபத்தை உங்க தலைமை கிட்ட பேசி இதுக்கு ஒரு முடிவு பேசி மன்னிப்பு இது கிடையாது சார். நீங்க பேசுங்க, நீங்க பேசுறது நடைமுறை சாத்தியம் இல்ல. ஒவ்வொன்றுக்கு தலைமையிட்ட போய் கையை கட்டிட்டு பேசலாம் முடியாது. இல்லங்க, அது உங்க வீடு. தெருவில் போகும்போது ஒருத்தர் எதிர்கட்சியார அடிச்சிடறான், நீங்க திருப்பி அடிப்பீங்களா? தலைமையிட்ட போய் நீங்க அடிச்சு விட்டான்னு சொல்றீங்களா? அது வந்து தெருவில் நடக்கிற சண்டை. அதேதான் இது தெருவில் தான். இல்ல, இது ரெண்டு கட்சிக்குள்ள நடக்கிற இல்லை. இருங்க நான் கேட்டுறேன். தலைமை இருக்க செல்வ பெருந்தகையோட அங்கிருந்து வர பொறுப்பாளர்கிட்ட இந்த மாதிரி தொடர்ச்சியா திமுக பேசிக்கிட்டு இருக்குது, இந்த விஷயத்துக்கு ஒரு பதில் சொல்லுங்க, கண்டனம் தெரிவிங்க, இல்ல பதில மன்னிப்பு கேட்க வைங்க. நான் அங்க நெருக்கடி கொடுக்க முடியல உங்களால. நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுங்க, நான் இல்லை, நான் மறுப்பே சொல்லல. அப்படி அவர்கள் செய்தால் நான் பேசுறதுக்கு வேலையே இருக்காது. அவங்க செய்யலைங்கிறதால நான் தொடர்ந்து பேச வேண்டியிருக்கு. அதனால அவங்ககிட்ட நீங்க கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க. தலைமை இதற்கான மறுப்பை சரியாக செய்திருந்தால் நான் எதுக்கு பேச போறேன்? பேசுறதுக்கு வேலை இல்ல. தலைமைக்கு கட்டுப்படாம நீங்க பேசிட்டு இருப்பீங்களா? நீங்க பாட்டு இப்ப அதே கேள்வியை அங்க கேட்கல. திமுக தலைமை சொல்லிதான் அவர் பேசினாரா? அதான் நீங்க தலைமை கிட்ட, நீங்க உங்க கட்சி தலைமை கிட்ட நீங்க எங்க அவன் கேட்கிறேன், நான் மட்டும் எங்க கேட்கணும்? அவங்க கட்சி தலைமையில கேட்டு அவன் பேசியிருந்தா நானும் கேட்டு பேசணும். அவன் கேட்கல இல்ல, நான் பேசுறேன். இப்ப என்ன அந்த கட்சி கூட்டணி இருக்கணும்ன்றீங்களா இல்ல இருக்க கூடாதுன்றீங்களா? கூட்டணி இருக்கா இல்லையா அது சொல்லுங்க. இருக்குன்னு தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? இருக்கா இல்லையான்னு கரெக்டா சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை அதான் சொல்றாங்க. சார் நான் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு நான் கேட்கிறேன். போன தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடந்துச்சுல்ல, ரகசியமே இல்ல. சரிங்க. அதுல ஒப்பந்தமே போட்டு கையெழுத்து போடப்பட்டது. 100க்கு மேற்பட்ட நகராட்சிகள்ல 5 நகராட்சிகளில் சேர்மன் பதவி காங்கிரசுக்கு கொடுப்பது கையெழுத்து போட்டாங்களா? போட்டாங்க. கையெழுத்தே போட்டு அந்த ஒப்பந்தத்தை ஒரு இடமும் கொடுக்காம அவங்களே எடுத்துக்கிட்டாங்களே. ஒரு இடம் கூட கொடுக்கல. எனக்கு எங்கேயாவது கொடுத்தா சொல்லுங்க. ஒரு இடத்துல கூட்டணியே இல்லாம தனியா நின்று ஜெயிச்சு ஒருத்தர் இப்ப சேர்மனா இருக்கலாம். அதுதான் எனக்கு தெரியும் தென்காசி பக்கத்துல. மற்ற எல்லாம் கொடுத்தவனே பறித்து கொண்டான மாதிரி கொடுக்குற மாதிரி கொடுத்து கையெழுத்தும் போட்டு அப்புறம் எடுத்துக்கிட்டாங்க. இதுக்கு பேர் கூட்டணின்னு சொன்னா சங்கடமா தான் இருக்கு. இது எல்லாம் வந்து ஒரு பெரிய தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ், இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சி திமுக, 2 தலைமைகள் வந்து இதெல்லாம் பேசணும். நீங்க கொடுத்த வாக்குறுதி எங்களுக்கு நிறைவேற்றல, நீங்களே சேர்மன் பதவியெல்லாம் எடுத்துக்கிட்டீங்க, இப்ப எப்படி கூட்டணி? தொண்டனுக்கு என்ன வேலை அது சொல்லுங்க சார். ஒரு அரசியல் கட்சியில் தலைமை என்பது, தலைமை தத்துவம் என்பது அது பதவியில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பதவி வேறு, தலைமை பண்பு என்பது வேறு. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி கேட்கிறேன். மகாத்மா காந்தி தலைவரா இல்லையா? தலைவர் தான். அவர் எந்த பதவியில் இருந்தாரு? எந்த பதவி இல்ல இல்ல இல்ல. அப்புறம் தலைமைனா அப்படி பாருங்க சார். ரொம்ப பேர் அந்த குழப்பத்தினாலதான் குழம்பி போறாங்க. தலைமை பண்பு என்பது வேறு, தலைவர் பதவியில் இருப்பது என்பது வேறு. தலைமை பண்பு இருக்கிறவன் தலைவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைவனாக இருக்கிறவன் தலைமை பண்பு இருந்தா நல்லது, அப்படி இல்லைன்னா அவன் பேருக்கு இருக்கிறான்னு அர்த்தம். சரி, இப்ப திமுக கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் இருக்கணுமா வேணாமா அதுக்கு சொல்லுங்களேன்.
அவங்க தான் முடிவு பண்ணணும். முதல்ல அவங்க தானே சார் இதை பேசினாங்க. பெருந்தலைவர் காமராஜர். ஆமா, சரி, அதுக்கு வருத்தம் தெரிவிக்கட்டும். நான் எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒண்ணும் கிடையாது. சரி, வருத்தம் தெரிவிக்காம காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்குதுன்னு வச்சுக்குங்க. டெல்லி முடிவு யூகத்துக்காக பதில் சொல்றது நாகரீகம் இல்ல. நடக்குது இல்ல இல்ல, அது நடக்கட்டும். அப்ப பாருங்க நான் என்ன சொல்றேன். நீங்க தயவு செய்து நான் சொல்றத ஒன்ன மட்டும் கேட்கணும். உங்ககிட்ட சொல்றது தமிழ்நாடு முழுக்க சொல்றேன். நான் ஏதோ நேத்து முந்தா நாள் திடீர்னு அரசியலுக்கு வந்தவன் இல்ல. இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல முதலமைச்சருக்கு முன்னாலே நான் அரசியலுக்கு வந்திருக்கேன். நீங்க பெரிய பெரிய தலைவர் யாரோ சொல்றீங்களோ, சில பேர் வெளியே வீட்டை விட்டு வெளியே நடமாட முடியாத அளவுக்கு இருக்காங்களே வெளிய உயிரோடு இருந்தாலும் இன்னமும் ஆக்டிவா இருக்கிறவர்கள என்னுடைய சீனியாரிட்ட தாண்டி இருக்கவங்க யாருன்னு சொல்லுங்க. என்னை போன்றவர்கள் விருப்பத்துக்கெல்லாம் வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு முடியாது. எங்களுடைய உணர்வுகளை சொல்லத்தான் செய்வோம். எங்களுடைய அனுபவ ரீதியாக சொல்வதை சொந்த கட்சியில் மட்டுமல்ல நாட்டில் இருக்க மக்களும் கவனிக்கிறாங்க. அது எங்களுக்கு போதும். இல்ல நீங்க இவ்வளவு பேசுறீங்க ஐயா, எனக்கு ஒரு விஷயம் சந்தேகமா இருக்குது. இந்துத்துவாவுடைய கோரமுகம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க காமராஜருடைய வழி அவருடைய ஸ்டூடெண்ட்னு சொல்ல வரீங்க. இந்துத்துவா RSSன்னு சொல்லிக்கூடிய துக்ளக் குருமூர்த்தி கிட்ட அவர் மேடையில ஒன்னா போய் ஷேர் பண்ணிக்கிறீங்க. அப்போ இருங்க வரேன். நீங்க காங்கிரஸ் மேல திமுகவை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்க நேருக்கு நேரம் இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறது ரைட்டு. இப்ப திருச்சி சிவாவுடைய மகன் சூர்யா இருக்கிறார்ல, அவரே உங்களை பேசுறாரு. பயன்படுத்துகிறது உங்களுக்கு புரிதல், உங்களுக்கு பயன்படுத்துற இடத்துல இவருக்கு என்ன வேலை அப்படின்னு உங்களை விமர்சனம் பண்றாரு, கடுமையா விமர்சனம் பண்றாரு. சொல்லிட்டீங்களா? ஏன் நீங்க அங்க நான் என்ன சொல்றேன், அந்த மேடையில் நான் என்ன பேசுனேங்கிறத மூளை இருக்கணும்னு சொல்லலாம். தூங்குறவனே எழுப்பலாம், தூங்குறவன் நடிக்கிறவன் எப்படி எழுப்ப முடியும்? அந்த மேடையிலே என்ன சொன்னேன், தமிழ்நாட்டுக்குள்ள எந்த காலத்திலும் பிஜேபி வராது, வர முடியாது. இந்த பேசுற துணிச்சல் தெம்பு திராணி என்ன தவிர யாருக்கு சொல்லுங்க. ரெண்டாவது இன்னொன்னு எங்களுக்கு என்ன புரியலன்னா, அந்த மேடையில் நான் பேசுகிற போது குருமூர்த்தி, முதல்ல குருமூர்த்தி யாருன்னு இவங்களுக்கு தெரியாது. அவர் மாணவர் காங்கிரஸில் இருந்தவரை மேடையில் நான் பதிவு பண்ணேன். அந்த ஆளே கைகள்லாம் உதறாரு, இல்லைன்னு சொல்லியே. மாணவர் காங்கிரஸ்ல இருந்தவர் அதை நான் போனவரால பதிவு பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த பையன் சொல்றது, பையன் சொல்லக்கூடாது, அவர் சூர்யா சார் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, அவங்க அப்பாவை தெரியும் தாத்தாவை தெரியும் சொல்றாருன்னு. பொன் ராதாகிருஷ்ணன் முன்னால உட்கார்ந்து இருந்தார். இவங்க தாய் மாமன் சவுந்தரபாண்டியன் ஒரு பேரு, அவர் காங்கிரஸ் கட்சியில அந்த காலத்துல எம்எல்ஏ. அவருடைய சொந்த ஊர் பேரு செட்டிகுளம். அந்த ஊர்ல 72வது வருஷத்துல நான் பொதுக்கூட்டம் பேசிட்டு அவங்க வீட்டுல தங்கி இருக்கேன். இவருடைய சித்தப்பா ஒருத்தர், அவரும் கன்னியாகுமரி மாவட்டத்துல எம்எல்ஏ, அவரும் காங்கிரஸ் எம்எல்ஏ. நான் எப்படி சடையரா சொல்லியிருக்கேன், நீ போய் தப்பா இருக்கையா, உங்க தாய் மாமனும் உங்க சித்தப்பா எல்லாம் காங்கிரஸ் இருந்தாங்களே அப்படிங்கிற எவ்வளவு நாசிகா சொல்லியிருக்கேன். அந்த தம்பி சூர்யா சொல்றாப்ல, அந்த மேடையில போய் இவரை தெரியாது, இவங்க அப்பனை எனக்கு தெரியும், அவரை தெரியாது, அவங்க தாத்தனை எனக்கு தெரியும், இதுவா அப்படின்றத பேசுற அளவுக்கு நீங்க வந்திருக்கீங்க. ஏன் அந்த மேடை உங்களுக்கு என்னன்னு கேக்குறேன். அந்த நான் என்ன கேக்குறேன், அந்த மேடையில் ஷோவோட நிகழ்ச்சிக்கு அது சரிங்க, ஷோவோட படையை அங்க இருக்கிற யாரை விட நான் தான் இருக்கேன். நான் கேக்குறேன், ஷோவோட பையன் கையை பிடிச்சிட்டு கண்கலகிறான். அவர் கல்லூரியில் படிக்கிற போதே அவரோட இருக்கமா இருந்தா, அவருடைய நாடகத்தில் நடித்த இன்றைக்கும் வயது மூத்த ஒரு பேர் வேண்டாம்னு நினைக்கிறேன். நடக்க முடியாம முடிஞ்ச உடனே கையை பிடிச்சுக்கிட்டு, இதெல்லாம் ஷோவை பத்தி இந்த பழைய நினைவுல சொல்ல உன்னை தவிர யார் இருக்கா, நீ சொல்றது முழுக்க எனக்கு தான் உண்மைன்னு புரியுது, மற்றவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. அவன் என்ன தெரிஞ்சவன்ட்ட பேசுறாங்க, தெரியாதவன்ட்ட என்ன பேச முடியும்? இல்ல அந்த சூழ்நிலை ஏன் வந்துச்சு, சூழ்நிலை என்னன்னு கேட்டா அதான் சொல்றேன். என்னன்னா, அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஒப்புதல் தந்து விளம்பரப்படுத்தப்பட்டது முன்னாள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் KS அழகிரி பேர். அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு முதல் நாள் அவருடைய துணைவியார் இறந்துடுறாங்க. இறந்த உடனே அன்றைக்கு நான் திருச்சியில தான் இருக்கேன். திருச்சியில இந்த ரமேஷ் தான் இந்த முயற்சி பண்ணும்போது, அப்போது செல்லு ஏதோ சார்ஜ் போட்டிருக்கேன், எடுக்கிறேன். ஒரு 2-3 மணி நேரம் ஆஃப்ல தான் இருந்திருக்கு. எதேச்சும் ஆன் பண்ணி பார்த்தா அது மிஸ்டு கால், ஒரு 7-8 மிஸ்டு கால் காட்டுச்சு. எப்பவுமே என்னடா 7-8 மிஸ்டு கால் காட்டுதுன்னு சொல்லி நான் திரும்பி தொடர்பு பண்ணேன். நல்ல வேலைங்க அப்படின்னு இந்த விஷயத்தை சொல்லி அவர் வர முடியல. அந்த மேடையில உங்களுக்கு பதிலா அவர் KS அழகிரி காங்கிரஸ் கட்சி தலைவர் கூப்பிடுறாரு. அவர்தான் விளம்பரமே படிச்சிருந்தாங்க. அதுதான் நான் அதுல கலந்துதான் இல்ல. கடைசியில் நான் சொன்னேன், இதுக்காக வந்துட்டு வர முடியாது, அடுத்த நாள் என்னுடைய பொண்ணு வீட்டுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு நான் போக வேண்டி இருக்குன்னு சொல்றேன் விருதாச்சலத்துக்கு. சார் நீங்க கார் பிடிச்சாவது வாங்க சார், கார் தான் நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. நான் கார் பிடிச்சி வராம இதுக்காக காலையில ரயில் பிடிச்சி இறங்கி போனேன். வழக்கம் போல உங்க செலவுல நீங்க தான் ஆமா அப்படி இறங்கினேன். அந்த மேடை நமக்கான மேடையாது, காங்கிரஸ் கருத்தை சொல்லக்கூடிய மேடை. எந்த மேடைனாலும் நம்ம கருத்தை சொல்றதுக்கு அதை பயன்படுத்தி தான் ஆம்பளை. நீங்களே கூட்டிகிட்டு ஒன்னா இருக்க வேண்டிய பேசுறது பேரு பேச்சல்ல. மாற்று கருத்து இருக்க இடத்துல போய் நீங்க உங்களுடைய கருத்தை வலிமையாக சொல்றதுக்கு இல்ல, அதுக்குத்தான் தெம்பு வேணும், அதுக்குத்தான் திறமை வேணும். இப்ப
அது மற்ற நேரத்துல பொறுத்தலாம், ஒருவேளை பொருந்தி வரலாம். ஒரு பக்கம் திமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்னு போட்டு எதிர்த்து அரை மாதிரியா எல்லா இடத்துலையும் பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறீங்க. உங்க நிகழ்ச்சி நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி மறுக்குது, கடைசி நேரத்துல வந்து அரங்கத்தை மூடுது, இல்லை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயும் ஒரு எதிர்ப்பு. உங்களுக்கு எதிராக இந்த அரசு எதுவும் செய்வதாக ஒரு தோரணும் வருது. ஏடிக்கு போட்டியா இருக்கின்ற நேரத்துல இந்துத்துவ மேடை நீங்க பயன்படுத்தலாமான்றதான் எல்லாருக்கும் கேள்வி. அதான் நான் என்ன கேட்கிறேன்னா, நான் ஐயா அவர் பெரியவருங்க, அவர் சூர்யா சாரை பத்தி நான் பேச முடியாது, அவர் ரொம்ப பெரியவர். அவர் வந்து சாக்ரட்டிஸுக்கு இவர் தான் பாடம் கத்து கொடுத்தாரு, எனக்கு தெரியாது. நான் என்ன கேட்கிறேன், சின்னவர் கருத்து சார், அதைத்தான் சார் நான் சொல்றேன். சாக்ரட்டிஸ் பெரிய ஆளுன்னு சொன்னா அது தப்புங்கிறீங்களா? இல்ல இல்லங்க, நான் என்ன சொல்ல வர்றேன், உங்க கேள்வியிலேயே உண்மையை சொல்லிட்டீங்க. நாங்க நடத்துற கூட்டத்துக்கு தடை போடுது போலீஸ், சரியா? சரி, அதுக்கு பேர் தான் கூட்டணியா? சொல்லுங்க. எங்களுக்கு எல்லா வகையிலும் எட்டி எட்டி உதப்பாங்க, ஆனாலும் கூட்டணிங்க அப்படி காலுக்கு புத்தம் கொடுக்க சொல்றீங்களா? சரி, RSS ஆதரிக்கலாமா? பைத்தியக்காரன். RSS தவறான இயக்கம் அல்ல, அது ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், நம்ம ஒரு திராவிட கழகத்தை போல அப்படின்னு முரசொலியிலேயே கடிதம் எழுதுனது கருணாநிதியா நானா? சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி, அந்த RSS உடைய பெற்ற பிள்ளை தானே பிஜேபி. அந்த பிஜேபி ஆட்சியில வாஜ்பாய் இருக்கிற போது அதுல 2 மந்திரியா இருந்தவங்க யாரு? திமுக காரங்களா நானா? அல்ல, அப்ப வந்து நல்ல வாஜ்பாய் ரைட் பர்சன் ராங் பார்ட்டி. ரைட் பர்சன் ராங் பார்ட்டி என்ன அதுல இருந்தீங்களா இல்லையான்னு கேக்குறேன். அவர் நல்லவரா இருந்தாரு, இருந்தோம். இப்ப கோர முகமா இருக்குது, இந்துத்துவா எதிர்க்கணும். ஓ, அவரு நல்ல முகம் இருந்தா அவர் வீட்டுல போய் நீங்க சம்பந்தம் பண்ணுங்க, அது வேற. அந்த ஆட்சியில் இருந்ததெல்லாம் RSS தானே, அதுல ஏன் இருந்தீங்கன்னு கேக்குறேன். RSS இல்லையான்னு நான் சொல்றேன். அடவருங்க, இவர் சூர்யா சார் இருக்கிறாரு, அவர் நேத்தூர்ல RSS ஆதரிச்சாரா இல்லையா? பாஜக தான் இருந்தாரு. இப்போ என்னன்னு தெரியலங்க, அவருக்கு திமுக பேசுறாரு, எப்ப சேர்ந்தாரு தெரியல. அண்ணாமலையுடைய தொங்கு சதையா இருந்து அவருக்காக ஆகா இவரை முதலமைச்சர் ஆக்கியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவையும் கருணாநிதியையும் விமர்சனம் பண்ணாரா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. பண்ணாரு. அரசியல் இதெல்லாம் விமர்சனம் தானே, எதிர்கட்சிக்கு போனா விமர்சனம் பண்றது சரிதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏங்க அவர் செஞ்சா சரிங்கிறீங்க, நான் செஞ்சா தப்புங்கிறீங்க. அப்ப நீங்க பாஜக மேடையில அவங்களை ஆதரிச்சு பேசுறது சரின்னு சொல்ல ஏத்துக்கிறீங்களா? ஆதரிச்சு நான் பேசுறேன்னா ஏங்க, இப்பதானே நான் சொன்னேன், அந்த மேடையிலே நீங்க எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டை ஜெயிக்க முடியாது, வரவே வாய்ப்பு இல்ல ராஜா அப்படின்னு சொல்றேன். அதுக்கு தான் துணிச்சல் வேணும்னு சொல்றேன். திரும்பி நீங்க போற போக்குல இஷ்டத்துக்கு முடிவு வாரி போட்டுறீங்களா? இல்ல, அவர் சொல்ற கேள்வி அதுதான். கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன். நடந்தது என்னன்னு தெரிஞ்சா அந்த கேள்விக்கு இடம் இல்ல. இந்த இது யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சு ஏங்க, அதுல இன்னொன்னு கூட இருக்குங்க. எனக்கு சிரிக்கிறதா அழுகிறதான்னு தெரியல. நான் முழுசும் சொல்ல போனா பாவம் அந்த பையன் திரும்பி பாக்குறதெல்லாம் காரி துப்புவாங்க. அப்புறம் நம்ம அந்த காலத்துல நம்ம இவர் இருந்தாரு நாஞ்சில் மனோகரன், அவர் இவங்க தலைவரை பத்தி என்ன சொன்னாரோ அதை சொல்ல வேண்டி வரும். அதெல்லாம் இல்ல. சென்னையில மாடல் லாட்ஜ் எங்க இருக்கு எனக்கு தெரியல, அதான் கேக்குறேன். இன்னொரு விஷயத்த அவர் பேசியிருப்பாரு, அதான் சொல்ல வரீங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில மாடர்ன் லாட்ஜ் இல்ல. என்னமோ அந்த லாட்ஜ்ல என்னமோ விபச்சாரம் பண்ண மாதிரியும் அதுல போலீஸ் புடிச்சு போய் ஜெயில வச்சதாகும், அது யாரோ கையெழுத்து போட்டு என்ன கூட்டம் தாகும் அவர் ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அது எங்க லாட்ஜ் இருக்குன்னா தெரிஞ்சுக்கலாம். ஆமா, 89 குறிப்பிடுறாரு, எனக்கு தெரியல. அது இல்லை என்று மட்டும் சொல்லட்டும். இப்ப இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. ஆம்பளையா இருந்தா நம்ம எல்லாம் சோத்துலதான் உப்பு போட்டு சாப்பிடுவோம், அவர் உப்புலதான் சோத்தே போட்டு சாப்பிடுறாள். அவ்வளவு பெரிய மானஸ்தன்ல. இவருக்கு என்ன புரியலன்னா, அது என்ன பார்த்து என்ன எலும்பு துண்டு எனக்கு கிடைக்கலையாம். உங்க வரலாறு என்னன்னு தெரியுமா? உங்க பாட்டி அந்த மேட்டுப்பட்டியில இருந்து திருச்சிக்கு வர்ற போது அவருக்கு இருந்த சொத்து என்ன, அது என்னன்னு காட்ட தயாரா? 60 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு எங்க அப்பா என்ன கொடுத்தான்னு நான் பத்திரத்தை காட்டுறேன். உங்களுக்கு என்ன இருந்து காட்ட தெரியுமா? அதாவது இவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, தாய் குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்ப்பதை போல சில பேர் பின்னால் வந்து இயக்குறாங்கன்னு எனக்கு புரியுது. சூர்யாவை. ஆமா, அந்த பையன் பாவம் மாட்டிட்டு இல்ல இல்ல, அவரா பேச மாட்டாரா? அவர் யாரு இயக்கணும்னு அந்த பழி ஏன் அவரை சொல்றீங்க? ஏங்க அவர் பிஜேபி காரருக்கு என்ன மேல கோச்சுக்கிறாரு? பிஜேபி காரரு அவர் வந்து RSS ஆதரிச்சா சந்தோஷம் பண்ணா அந்த குற்றம் சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, விலகி இருக்கலாம், விலகி இருக்கலாம். அப்ப சொல்லிட்டு நேற்று வரை நான் ஆதரித்தேன், இவர் எதிர்த்தார், இன்றைக்கு நான் எதிர்க்கிறேன், அவர் ஆதரிக்கலாம், அப்படிதான் கேட்கணும். என்னங்க நீங்க அதுக்கு நியாயம் இருப்பீங்களா? அவர் அப்படி சொல்லலையே. நான் திரும்பி கேட்கிறேங்க. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் நான் நாகரிகமா சொல்றேன். ஏன்னு கேட்டா, இந்த பையனை விட அவங்க அக்காங்க 2 பேர் எங்க வீட்டு பக்கத்துல சின்ன சின்ன குழந்தைகளா இருக்கிற போது இன்னும் நான் மறக்க மாட்டேன். என்ன சுத்தி சுத்தி வருவாங்க. எத்தனை நாள் அந்த பிள்ளைகளை கொஞ்சம் இருப்பேன், 3-4 வயசு 5 வயசு எல்லாம்.
என் கூடவே சுத்தும். சரி. ஒரு நாள் நான் மறக்கவே மாட்டேன், ஒரு நியூ இயர் அன்னைக்கு அந்த 2 பிள்ளைகளையும் பாட்டு பாட வச்சு, என் பொண்ணுங்களோட சின்ன குழந்தைங்க அதுக்கு எல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி சிரிச்செல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு. நாம சொல்வது அந்த சின்ன குழந்தைகள் அன்றைக்கு சின்ன, எனக்கு என் பார்வைக்கு அப்படித்தான் இருக்கு. இன்னைக்கு பெரிய பிள்ளைகளாக குழந்தை இருந்தாலும் அவங்க வருத்தப்படக்கூடாதுன்னு நான் ரொம்ப அடக்கி வாசிக்கிறேன். நான் கேட்கிறேன், இத பத்தி பேசுறிய, கற்பழிப்பு என்னென்னமோ பேசுறிய, உங்க அப்பனை சசிகலா புஷ்பா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல செருப்பால் அடிச்ச போதெல்லாம் உனக்கு கோவம் வந்திருக்கணும். இல்ல அது ஏன் பர்சனல், அதை எடுத்துட்டு பேசுறேன். பர்சனலா? ஏங்க விபச்சார வழக்குல கைது பண்ணது பர்சனல் இல்லையா? அது பொது ஆதாரம் காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறேன். அதை தாங்க காட்டுட்டுங்க. நான் என்ன கேக்குறேன், அதைத்தாங்க நானும், எனக்கு அந்த லாட்ஜ் எங்க இருக்குன்னு கூட தெரியல, கொஞ்சம் காட்ட சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு திருச்சியில இருந்தது மாடர்ன் லாட்ஜ். திருச்சியில ஒரு லாட்ஜ் இருந்துச்சுங்க, ரைட்டுங்க. அந்த லாட்ஜ் கூட 89 எல்லாம் இடிச்சுட்டாங்க, அதுக்கு முன்னால இருந்துச்சு. இப்ப அந்த இடத்துல சென்னை சில்க்ஸ்னு கடை இருக்கு, அது கூட இப்ப இல்ல, இப்பவும் அது இல்ல. அப்ப அந்த லாட்ஜ் இடிக்கிறதுக்கு அப்புறம் தான் இந்த பையனே பிறந்திருக்கான். என்னன்னு எனக்கு புரியல. ஒருத்தர் சொன்னாருன்னு தான் அவர் சொல்றாரு. அவர் நேரா நான் இருந்தா பார்த்தேன்லாம் சொல்லல. அவர் விட்னஸ் கையெழுத்து உங்களுக்கு கைது பண்ணாங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. அதைத்தாங்க நானும் சொல்றேன். சொன்னது சொல்றீங்க, நான் நேரில் பார்த்த சொன்னா தாங்குவே நீ? அதான் அந்த காலகட்டத்துல பாவம் இந்த பையனுக்கு இல்ல படிச்ச முடியல, இல்ல நான் சொன்னா புரிஞ்சுக்குவார். சினிமாவிலே ஒரு பாட்டு எழுதினார் கண்ணதாசன். என்ன பாட்டுன்னு தெரியுங்களா? கற்பாம் மானமாம் கண்ணகியா சீதா அரைக்க பாட்டுல நடுவுல 2 வரும், வண்டு வந்து தேன் குடித்தால் மலருக்குத்தான் தண்டனை, வழுக்கி விடும் பெண்களுக்கு சட்டத்திலும் வஞ்சனை. இதுக்கு என்ன பொருள்னா, விபச்சாரத்துல 2 பேரை பிடிச்சா கூட கேஸ் வந்து பொம்பளை பிள்ளை மேல தான் போடுவாங்க. அந்த காலத்துல அப்படித்தான் இருந்துச்சு சட்டம். அப்ப என்ன எப்படி கைது பண்ணிப்பாங்க? அந்த விபச்சாரத்தை கைது பண்ண பொண்ணு எல்லாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த பொண்ணு யாருன்னு கொஞ்சம் சொல்லட்டுமே, கேட்டு சொல்லுங்க. கூட பழகின பொண்ணு யாரும் கூட எனக்கு மறந்து போச்சு இல்ல, இந்த பையன் சொன்னா ஒரு தெரிஞ்சுக்க ஒரு விருப்பம் இருக்கிற தப்பு. அவருக்கு யாரே சொல்லி இருக்கிறாங்க, அதை சொல்ல யாரோ என்கிட்ட கூட 1000 பேர் சொல்றாங்க தெருவில் பிச்சை எடுத்திருந்தாங்க, அதெல்லாம் சொல்லாமாங்க. தீர விசாரிச்செல்லாம் சொல்லணும். ஒரு மீடியாவில் போய் இந்த இவ்வளவு பெரிய வன்மையான பிரச்சனையை சொல்ற போது அதை புரிந்து கொண்டு தெரிந்தானே சொல்லணும். அது நீங்க தானே பொறுப்படுத்திக்கணும். இப்ப நான் திரும்பி சொல்றேங்க, நான் சொல்லி முடிச்சாலும் சீரியஸா சொல்றேன் சார். இப்ப விபச்சார வழக்கில் நான் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்ததை நிரூபித்து விட்டால் நான் பகிரங்கமாக பொதுமக்கள் மத்தியில் தூக்கில தொங்க நான் தயார். அது உன்னால நிரூபிக்க முடியலன்னா நீ என்ன பண்ண போற? நீ மனுஷனா இருந்தா, மனுஷனுக்கு பிறந்திருந்தா சொல்லு. கோவப்படுறீங்க? கோவம் இல்ல சார், இது என்ன வாய்க்கு வந்தாலும் பேசிக்கிறீங்க. நீ யாரு? உன்னுடைய பின்னணி என்ன? உங்க அம்மா யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் எப்படி பழக்கம்? அந்த பழக்கம் எப்படி வந்துச்சு? உங்க ஊரா உறவா எதுவுமே இல்லை, எப்படி வந்துச்சு தெரியுமா? கல்யாணம் ஆகி 3 மாசம் 4 மாசத்திலேயே உங்க அம்மாவுக்கு மென்டல் டிசார்டர் ஆனவனுக்கு தெரியுமா? ஏன் ஆச்சுன்னு தெரியுமா? அந்த காரணம் தெரிஞ்சா காரி துப்ப மாட்டான், தூக்கல தொங்கடு. நீ நான் இன்னமும் திரும்பி சொல்றேன், அந்த பொம்பளை பிள்ளைய கண்ணுக்கு முன்னாடி நிக்கிறத அடைக்க வாசிக்க. நம்ம அரசியலாவே பேசணும். அரசியல் சார் என்ன பத்தி விபச்சார வழக்குன்னு சொல்லுவான், அதெல்லாம் பரவாயில்ல. அதுதான் சவால் விட்டுட்டீங்களா நீங்க? சொல்லிட்டு ரைட். இப்ப சவால் விட்டுட்டீங்க, அவர் நிரூபிக்கட்டும். அதுல இன்னொன்னு இருக்கு சார், என்னன்னா இதுக்கு பின்னாடி இருக்கு என்னன்னா, காலங்காலமா இவங்களுடைய வேலைய நேர்மையாளர்கள் மீது இந்த மாதிரி பழி போடுவது, கற்பழிப்பு, இதுதான். இது யாரும் விதிவிலக்கு இல்ல. நீங்க இதை பாருங்க, அந்த காலத்துல தேசபிதா உலகத்திலேயே அதிக சிலை இருக்கக்கூடிய காந்தியடிகள், அவரை பற்றியே இவருடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்க? அவர் ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். அதை பத்தி பத்திரிகைகள் எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? காந்தியார் உண்ணாவிரதம் மேற்கொண்டார், 7 லோகங்களும் கதிகலங்கி விட்டது. முடிக்கிறது மட்டும் 4 வரி சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். கோல மயில்கள் ஆட, கோபாலசாமிகள் தாளம் போட, சுசிலா நையர் அடிவரிட, கன்னி பெண்கள் தோளிலே கைபோட்டு ஓடுகிறார் பராக் பராக் பராக். காந்தியை வந்து கொஞ்சம், அதாவது காந்தியுடைய பேத்திங்க மனு காந்தி, கனு காந்தி 2 பேரும் பேத்திங்க. அவங்க பக்கத்துல வந்து இப்படி எழுதுனது தானே. அடுத்து எடுத்துங்க நேரு. இப்ப இன்னைக்கு பேசுறீங்க இலங்கை பிரச்சனை, இலங்கை பிரச்சனைக்கு போறாரு. ஸ்ரீமாவு இருக்கிறவதான் முதல் முறையா போறாரு. ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில மிக உறுதியாக இருந்தவர் நேரு, கடைசி வரணும். அப்ப பேசும்போது அது பத்திரிகையில வருது. ஈழத்தமிழர் பிரச்சனையை பற்றி பாரத பிரதமர் நேருவும் இலங்கை அதிபர் சிரிமாவும் தனி அறையில் சந்தித்து பேசினார்கள். அப்ப இவங்க முன்னோர்கள் என்ன எழுதுறாங்க? உடன்பிறப்பே படித்தாயா? பாரத பிரதமர் நேருவும் இலங்கை அதிபர் சிரிமாவும் தனிமை அறையில் சந்தித்துக் கொண்டு பேசினார்களாம். அது தமிழர்களை பற்றி பேசினார்களாம். நேருவோ மனைவி இழந்தவர், சிரிமாவோ கணவனை இழந்தவர், இருவரும் தனிமை அறையில் என்ன பேசியிருப்பார்கள்? உனக்கா தெரியாது உடன்பிறப்பே?
10 வயது மாமா படுக்க போகலாமா என்றால் அதற்கு என்ன பொருள்? 18 வயது பருவக்குமரி மாமா படுக்க போகலாமா என்றால் அதற்கு என்ன பொருள்? உனக்கா தெரியாது. ஆக இவங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் யார் மேல கூட காந்தி நேர அளவுக்கு இருக்கிறத சொல்லுவாங்க. இப்ப என்ன உயர்த்தி இருக்காங்க, அவன் நன்றி. நீங்க அப்படி எடுத்துக்கிறீங்க அத. அதாவது நான் குற்றம் என்னுடைய கான்சியஸ் எனக்கு தெரியும். அரசியல் கூட்டணி சரியா தவறான்னு பேசுகிற இந்த விஷயத்துல வந்து இப்படி அவதூறு பேசுறது அவங்க காலகாலமா செய்யறது. ஆமா, அது இன்னொன்னு முதல்ல சொன்னீங்க விட்ட பாருங்க. அந்த காலத்துல ராஜீவ்காந்தியை கீழே இறக்கிறதுக்காக சந்திராசாமியை இந்த பைத்தியக்காரனா என்ன பண்றது? சந்திராசாமியை ஜெயின் கமிஷன்ல கூண்டுல நிக்க வச்சு விசாரிச்சு அந்த மாட்டினதே நான் தானே. இன்னொன்னு சுப்பிரமணிய சாமி என்ன தூக்கி விட்டாராம். ஜெயின் கமிஷனுடைய ஃபைனல் ஃபைண்டிங்ஸ் ஆவது படிச்சா தெரியுமில்ல. ஒரே ஒரு ஆள் என்னுடைய அந்த ஜெயின் கமிஷன் போனவருடைய விளைவுதான் சந்திராசாமியும் சுப்பிரமணிய சாமியும் அந்த கொலைக்கு பின்னணியில் இருக்கிறார்கள் என்பதும் ஜெயின் கமிஷனுடைய ஃபைனல் ஃபைண்டிங்ஸ்லயே ஒரே ஒருவருடைய வாக்குமூலத்தை மட்டும்தான் மென்ஷன் பண்றான். அது என்னுடைய வாக்குமூலம் மட்டும்தான். இன்றைக்கும் அதில் 5 பேர், கடைசியில் 3 பேர் தூக்கு தண்டனை இருந்தவர்கள் வெளியே வருவதற்கு நான் தான் மிக முக்கிய காரணம் என்று மூளை இருக்கிறவனுக்கெல்லாம் தெரியும். இந்த மாதிரி பையங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிற அவசியம் புரிஞ்சா புரிஞ்சுக்கு. அவர் சொல்ல வந்தது என்னன்னா, அன்னைக்கு இந்த குருமூர்த்தி ஒரு விஷயம் பேட்டி கொடுத்தாரு. ராஜீவ்காந்தியை ஆட்சியை விட்டு இறக்கணும், அதுக்காக யாரை பயன்படுத்தணும்னு பார்த்தோம். சந்திராசாமியை வந்து அவர் மேலே நிறைய அலிகேஷன்லாம் இருந்தது. அது சாக்கடை தண்ணியாக தான், நல்ல தண்ணியாக அந்த வீடு பற்றிட்டு எரியுது, எதையோ ஒரு தண்ணி எடுத்து வாரி ஊற்றி அணைக்கணும், அதுக்கு சந்திராசாமி அன்னைக்கு பயன்படுத்தும் இப்படி சொன்ன துக்குளக்கு குருமூர்த்தி மேடையில் இன்னைக்கு திமுக காங்கிரஸை உறவை கெடுக்கணுன்ற இடத்துல இவர் ஏன் நிற்கணும்? அதைத்தாங்க நான் கேட்கிறேன். கொஞ்சம் நீ பயன்படுத்துது ஏன் நான் கேட்க விடுங்க சார். நேற்று எல்லாம் அண்ணாமலை தான் மாவீரன், அவரை முதலமைச்சராக்கியே தீர்வேன் பேசுனது யாருங்க? நானா? அவர் பேசுனார். திமுக ஆட்சியை கவிழ்ப்பேன் நீதானே. பின்ன திடீர்னு திமுக பாசம் எனக்கு புரியலையே. புரியல. உங்களை சாடணுன்றதுக்காக சொல்ல வர இப்ப கரெக்டா இப்பதான் வர்றீங்க. பிரச்சனை அதல்ல. திமுக காங்கிரஸ் உறவை நீங்க அதாங்க குட்டியை விட்டு ஆழம் பாக்குதுங்க தாய் குரங்கு. அது விரைவில் வெளியே வரும் பாருங்க. இதுக்கு பதில் வரட்டும், அப்புறமெல்லாம் வச்சுக்கிறமா கச்சேரியை. இவங்க என்ன நினைக்கிறாங்க, காந்தி நேரு கூட என்னடான்னு சொல்லி போயிருப்பாங்க. நான் அந்த இல்ல, நீ எவ்வளவு கீழே இருக்கணும் அதுக்கு கீழே நான் இறங்குவேன். ஏன்னா என் மனசுல கனம், என்னுடைய மடியில கனம் இல்ல, எனக்கு ஒண்ணு அச்சம் இல்ல. வா பாப்போம். சரி, கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்களாம் உங்க பேர்ல ஒரு நல்ல எண்ணம் வச்சுட்டு இருந்தாங்க. பல பிரச்சனை நடந்தாலும் வழக்கே போட்டதில்லை. அது நானும் பார்த்துருக்கிறேன். காரணம், ஒரு கட்டத்தில் நீங்கள் கருணாநிதி அவர்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் மாற்று கட்சியில் இருந்தாலும் ஒரு உதவி பண்ணியிருக்கிறீங்கன்னு பதிவு பண்ணியிருக்கீங்க. செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்படி இருந்திருக்கீங்க. இப்போ இந்த அரசு உங்கள் நிகழ்ச்சியை கூட தடுக்குது. ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் கடந்த ஆட்சியில் போடப்பட்ட வழக்கில் உங்களை வந்து இணைச்சிருந்தது, இப்போ அதில் நீக்கிட்டாங்க. ஏன் தொடர்ச்சியாக அவங்க? என்னுடைய கணிப்பை நான் சரியா கேட்டீங்க. நான் சொல்றதா இல்லைன்னாலும் சொல்லிதான் ஆகணும். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர் தெளிவான சிந்தனையோடு இப்ப இருக்கிறார் அப்படின்னு ஒரு நிலைமை இருந்தால் என் மீது வழக்கு போட்டிருக்க முடியாது, போட்டிருக்க மாட்டார் என்று இன்னமும் நான் நம்புறேன். நான் பொய் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை. ஆனால் அவருடைய கவனத்துக்கே தெரியாமல் இது நடந்திருக்கிறதோ என்கிற சந்தேகம் எனக்கு உண்டு. அது எப்ப எனக்கு தீருதுன்னா, என் மீது வழக்கு போட்டு 2-3 தடவை கோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். அப்பதான் இந்த பேட்டியை நான் கொடுக்குறேன். இப்ப அந்த வழக்கு என்ன தெரியுங்களா, அந்த வழக்கை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு ஹைகோர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. முதலமைச்சருடைய கவனத்துக்கு வந்திருந்தா, தெரியாம இருந்தா இப்ப அதை பண்ணிருக்க முடியும். முன்னால அவர் தான் தெரிஞ்சுதான் கேஸ் போட்டா வித்ட்ரா பண்றாங்க. அதனால் தமிழ்நாட்டுடைய துரதிருஷ்டம், முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கிற அவருடைய பெயரை வைத்துக் கொண்டு பல பேர் விளையாடுகிறார்களோ என்கின்ற சந்தேகம் இருக்கு. இல்லங்க, அங்க இருக்கிறது வந்து யாரு இருக்காங்க? மகன் இருக்காங்க, மருமகன் இருக்காங்க. சார் நான் சொல்ல விரும்பல சார், யாரோ பண்றாங்க. அப்படி நடந்த தப்பாதான் நினைக்கிறேன். என் மீது போடப்பட்ட வழக்கே அது பைத்தியகாரதனமா இல்லைங்களா? ஏடிஎம்கே ஆட்சி, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது, 14 பேரை சுட்டுக் கொள்றாங்க. ஒரு 16 வயசு பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி வச்சு ஒரு போலீஸ்காரர் சுடுறாரு. அதை எடுத்தா கண்டிச்சுதான் நான் பேசியிருக்கேன். அதே காலகட்டத்தில் திமுக தான் பேசிச்சு. அப்ப போட்டதுதான் ஒன்மேன் கமிஷன், அருணா ஜெகதீசன் கமிஷன். அந்த கமிஷனுடைய ரிப்போர்ட் இந்த ஆட்சியில வந்துச்சு இல்ல. நான் இதுக்கு மட்டும் வேணா பதில் சொல்லிட்டு யாராவது, அந்த கமிஷன் ரிப்போர்ட்லயே குறிப்பிட்ட 4-5 அதிகாரிகள் இவங்கெல்லாம் தப்பு பண்ணாங்கன்னு வந்துருச்சு இல்ல. அவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும். என்ன உண்மைன்னா, நடவடிக்கை எடுக்க வேண்டிய அந்த அதிகாரிகள், அந்த 16 வயசு பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுட்டு கொண்ட அந்த அதிகாரி உட்கொண்டு எல்லாருக்கும் ப்ரமோஷன். இந்த அநியாயம் பண்ணலாமா, இப்படி அக்கிரமம் பண்ணலாமான்னு கேட்டு மேடையில பேசணும்ல. என் மேல கேஸ்னா
என் மேல கேஸ் போட்டா ஸ்டாலின் மேல கேஸ் போடணுமா இல்லையா? கட்டாயம். துரைமுருகன் மேல கேஸ் பண்ணா இல்லையா? இவங்க எல்லாம் பேசினாங்களா இல்லையா? ஏன் என் மேல மட்டும் போட்டு அவங்க மேல போடல? சொல்லுங்க சார், நியாயம் சொல்லுங்க. நான் நியாயம் சொல்றது அதாங்க. என்னங்க அப்படி முன்னாடி இருந்த தலைவர்கள் உங்க மேல ஒரு மரியாதை வச்சு இல்ல, இப்ப இருக்கிறதும் இவருக்கு தெரியாம நடக்குதுங்கிறதுக்கு தான் இந்த ஆதாரங்களை சொல்றேன். சொல்ல வரீங்க. நான் ஸ்டாலினை விமர்சனம் பண்றது வேற, என்ன அவர் விமர்சனம் பண்றது வேற. இந்த பிரச்சனைகளில் துரதிருஷ்டவசமாக அவருடைய கவனத்துக்கு போகாமலே பல விஷயங்கள் நடக்குது. இது அவங்க குடும்ப பிரச்சனையா இருந்தா நமக்கு இல்ல, நாட்டு பிரச்சனை நடக்குது, கவலை அளிக்கிறது. சரி, இப்ப திமுக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காருல்ல, அவரு கூட உங்களை வந்து ஒரு விமர்சனம் பண்றாரு. எப்படி எடுத்துக்கிறீங்க அதை? நான் எப்படி எடுத்துக்கிறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து அவர் ஒரு காலத்துல சிவாஜி ரசிகரா இருந்தாரு, அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி தான். ஆனா அவர் பெரிய தியாகிங்க. இவர் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும், நான் யாருனாலும் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் என்னன்னு சொல்றாங்க, இவர் என்ன பஞ்சாயத்து மெம்பராக வந்தாரா, ஒரு பஞ்சாயத்து தலைவராக வந்திருக்கிறாரா? அட பைத்தியகார பெயர்களா! தேசப்பிதா என்று போற்றப்படுகின்ற காந்தியே ஒரு பஞ்சாயத்து மெம்பரா கூட இல்ல. சரி, தலைவராக வாழ்வதற்கு பதவி வைத்து எந்த முட்டாளும் நினைக்க மாட்டான். பதவி என்பது வேறு, தலைமை பண்பு என்பது வேறு. நான் வந்து காந்தியா இருக்கணும்னு நினைக்கிறோடைய சும்மா கழுசல். அப்புறம் சொன்னா, அப்புறம் பெரியார் சொன்னாதான் சொல்லணும். அவர் என்ன சொன்னாரு, காரியாகனா வீட்டு பொம்மநாட்டியோட கூட்டு கொடுப்பானுங்க அப்படின்னு சொன்னாரு. அந்த வேலைக்கு நான் தயார் இல்லப்பா, உங்க தந்தை சொன்னதை நீங்க வேணா செய்யுங்க, நான் செய்ய தயாரா இல்லை. அவரு வந்து நீங்க சொல்றது பெரிய தியாகி இருக்கிறாரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவரை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்தேங்கிற மாதிரி சொல்றாரு. ஆரம்பிச்சது யாருப்பா? உங்க ஊருக்காரர் தானே, உங்க கட்சிக்காரர் தானே. காமராஜரை பார்த்து அவருக்காகத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிவிலையும் ஏசி போட்டிருக்காங்க, கீழ்பாக்கத்தில் இருக்க கிறுக்க கூட ஒத்துக்க மாட்டான். அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அங்க இருந்து மோதல் அதுல இருந்து ஆரம்பிக்குது. அதனால அங்கே நீ கேட்க இங்க கேட்டீங்கன்னா உனக்கு தெரியாம கேட்கிறேன்னு சொன்னா, தெரிஞ்சு வேற வழி இல்லாம யாரோ அழுத்தத்துல கேட்கிறேன்னு. அதான் இப்ப இறுதியா ஒரு கேள்வி, ஏன் சுத்தி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மாற்று கட்சியில இருக்கக்கூடிய சூர்யா தம்பி உங்களை பேசுறாரு, அந்த பக்கம் திமுக இருக்கிற ஆட்கள் ஒரு கடுமையா விமர்சிக்கிறாங்க, காங்கிரஸ்ல கூட சில பேர் பேசுறதுக்கெல்லாம் தொடங்குறாங்க போல இருக்கு. என்ன சுத்தி உங்களை டார்கெட் பண்ண வேண்டிய காரணம்? இப்பதாங்க சரியாவதுங்க. தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, காய்த்த மரம் தான் கல்லடி விடும். இவ்வளவு பேர் விமர்சனம் பண்றாங்கன்னா எல்லோருடைய கண் பார்வையை நான் உறுத்துறேனா? அப்ப நான் சரியா தான் போயிட்டு இருக்கேன். சரியா போயிட்டு இருக்கு. நீங்க ஒண்ணு வச்சுக்கிறீங்க, என்னை பார்த்து பேசுறவெல்லாம் நான் பதவிக்காக இந்த தப்பை பண்ணிருக்கேன் யாரும் சொல்லட்டும், பணத்துக்காக இந்த தப்பு பண்ணிருக்கேன்னு சொல்லட்டும். அப்படி சொல்றவங்க கிட்ட நான் பணிவா நான் கேட்க விரும்புறேன். பாஜக இதை பண்றீங்கன்றது எதுக்கு வேணாலும் சொல்லட்டும். சரி, எதுவுமே எல்லாம் போற போக்குல இவங்க என்னமோ பெரிய, அந்த காலத்திலே டாடா பிர்லாவுக்கு அவங்களுக்கே கடன் கொடுத்தது நம்ம சூர்யா சார் இருக்காரு, அவங்க தாத்தா பாட்டி தான், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்க. அது இருக்கட்டும், நேத்து ஏழையா இருப்பாங்க, நீங்க நான் அதை சொல்லுங்க. நான் இப்ப எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுறேன்னு சொல்றதுனால சொல்றேன். நான் எனக்கு என்ன, எங்க அப்பா 45 வருஷத்துக்கு மேல என்ன கொடுத்தாரோ அதுல இருந்து புதிதா எதுவுமே நான் வாங்க கூட இல்லை, அது அப்படியே இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டா, அன்னைக்கு ஏழை நான் ஏதாவது சொன்னா அது இல்ல. நீங்க நான் தான் அப்படி இருக்கிறேன், நீங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரம் போல நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உண்மை அல்ல. கஞ்சாவுக்கு கூட பணம் வரும், வேற என்னென்ன தொழில் பண்ணி வரும், கடத்தல் பண்ணி வரும். பணம் என்பது வேறு, அது எப்படி வருகிறது என்பது வேறு. அதான் உங்க தலைவர் சொன்னதா, உங்க தந்தை சொன்னதுதானே. காரியம் ஆகணும்னா பணத்துக்காகவும் பதவிக்காகவும் பொம்மநாட்டி கூட்டி கொடுக்குறவங்களாம் நாட்டில் இருக்கான்னு சொன்னாரு. அவர் தான்ப்பா சொன்னாரு, திரும்பி என் மேல கோச்சுக்காங்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.